Hello friends, welcome to ARK Diaries. நம்ம சேனல்ல ஏத்தர் ஒக்கினாவா ஓலான்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் பற்றிலாம் பார்த்துருந்தோம். ஒரு 1000-2000 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் ஓனர்ஷிப் வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து இன்னும் என்கிட்ட கேட்குறது வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலாமா இல்லை பெட்ரோல் ஸ்கூட்டர் வாங்கலாமா, எது வாங்குறது பெஸ்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஒக்கினாவா ஸ்கூட்டரோட லாங் டேர்ம் ஓனர்ஷிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு 1.5 வருஷத்தில் 25,000 கிலோமீட்டர் மேலே வந்து ஓட்டியிருக்காரு. அண்டு முக்கியமாக வந்து ஒக்கினாவாவில் வந்து சர்வீஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்ற நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒக்கினாவா ஸ்கூட்டரை பற்றி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏத்தர் ஓலான்றது அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் ஸோ அவங்க ஓனர்கிட்ட பேசியிருந்தோம். ஸோ இப்போ எல்லாமே 25,000-30,000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் லாங் டேர்ம் ஓனர்ஷிப் வீடியோ தொடர்ந்து வரப்போகுது. ஸோ இன்றைக்கி வந்து ஒக்கினாவா ஸ்கூட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சதாம் வாங்க. ஸோ வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து ஜென்யூனாக எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ஏன்னா அந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒக்கினாவா ஸ்கூட்டர் வாங்கலான்ற தாட் இருக்கும். இந்த வீடியோ வந்து இப்போ ஒரு 1.5 வருஷத்தில் 25,000 கிலோமீட்டர்ன்றது வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு பைக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துரு. ஹாய், நான் சதாம். ஆக்சுவலி நம்ம வந்து அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் எனக்கு இந்த வண்டி வாங்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு கோர்ட் போயிட்டு வரதுக்கோ இல்லை ஸ்டேஷன் போயிட்டு வரதுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வண்டி எடுத்துக்கிட்டேன். மற்றபடி பெட்ரோல் வண்டியில் பொறுத்தவரை எனக்கு இது கொடுத்த சேவிங் வந்து பயங்கரமான சேவிங் கொடுத்துச்சு. ஆக்சுவலி மந்த்லி எனக்கு எப்படியும் 6,000 ருபீஸ் கிட்ட பேமெண்ட்ஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு இது பெட்ரோலுக்கு மட்டும். பட் இதில் வந்து எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 6,000 ருபீஸ் கிட்ட எனக்கு சேவிங் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம இந்த யூடியூப்பில் எல்லாமே பார்த்தா இந்த ஒக்கினாவோட சர்வீஸ் வந்து ரொம்ப புவராக இருக்குது, ஸ்பேர்ஸ் கிடைக்க மாட்டேது, பேட்டரி இஷ்யூவாக இருக்குன்ற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது? இல்லை, இப்போ சர்வீஸ் பொறுத்தவரை நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. என்னென்னா ரொம்ப டிலே ஆகி வருது, ஸ்பேர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு மேஜர் ப்ராப்ளம் எதுவும் ஆனதில்லை அப்படின்றதுனால எனக்கு பிரச்சனையாக தரல. எனக்கு 2 வாட்டி சென்சார் ப்ராப்ளம் மட்டும் ஆச்சு. தண்ணிக்குள்ளே போகும்போது பிரச்சனைங்க வந்துருச்சு. ஓகே, அந்த ப்ராப்ளம் வரதான் செஞ்சிச்சு. பட் ஸ்டில் அதை ஒரு 1 வீக் இஷ்யூவில் வந்து எனக்கு சார்ட் பண்ணி கொடுத்துறாங்க 1 வீக் டைமில். ஓகே, இப்போது ஏன்னா பைக் வாங்கி இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆகிடுச்சா? 1 இயர் 9 months ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கு அதை பற்றி சொல்லு. ஆக்சுவலி என்னென்னா இப்போது இதில் ரீடிங் படி பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு 30,000 கிட்ட காட்டுது. பட் ஆனால் ஆக்சுவலி ஓடி இருக்குது என்ன அப்படின்னா 24,323 இந்த ரேஞ்ச் தான் ஓடி இருக்கும். அதாவது 5,000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா காட்டுது. இது ஆரம்ப கட்டத்தில் எனக்கு ஒரு 20,000 கிலோமீட்டர் ஓர வரையுமே என்னென்னா 800 மீட்டர்ஸ் ஓடிச்சு அப்படின்னாலே 1 கிலோமீட்டர் கணக்கு மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. அதை நான் கம்பெனியில் சொல்லி அந்த 4,000 கிலோமீட்டர் மட்டும் எனக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த 200 கிலோமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் திரும்பி வந்து அதே 100 மீட்டர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. நான் 900 மீட்டர்ஸ் ஓடினாலே 100 மீட்டர் டிஃப்ரென்ஸ் வர மாதிரி தான் காட்டுது. ஆமாம். ஓகே, இப்போ இந்த பேட்டரி இதை பற்றி சொல்லு. பேட்டரி பேக்கப் பொறுத்தவரை அது 80 கொடுக்குது. அதில் சாலிடாக 80 அதை தாண்டியே கொடுக்கும். கண்டிப்பாக 80ன்ற மைலேஜ் கண்டிப்பாக இருக்கும். அவங்க எவ்வளோ சொன்னாங்க, எவ்வளோ தருது? அவங்க 90 சொன்னாங்க, நமக்கு வந்து 80 கொடுக்குது. இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த ரேஞ்ச் வந்து கம்மியாச்சா? அதை பற்றி ரேஞ்ச் கம்மியாச்சுன்னுலாம் சொல்ல முடியாது, சேம் ரேஞ்ச் தான் இருக்குது. என்னுடைய மெயின்டெனன்ஸ்க்கு அது கரெக்டாக போய்கிட்டு இருக்குது. அதுதான் என்னுடைய இதுன்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். பேட்டரியோடைய இதுவும் நான் மேக்ஸிமம் கன்சியூம் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சார்ஜும் போட்டுப்பேன். கரெக்டாக ஒரு 3 hours 4 ஹவர்ஸில் டைம் கட் ஆஃப் பண்ணிவிடுவேன். பைக்கோட ஃபோர்க் வந்து இஷ்யூவாக இருக்குது எப்போவுமே. பைக்கோடைய பேட்ரி மோட்டார் அதெல்லாம் ஓகே தான். பட் என்னென்னா பைக்கோட பாடி பார்ட்ஸ் வந்து ரொம்பவே லோ குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்க்கு ப்ராப்ளம் இருக்குது, சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேர்ஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப நல்ல இது மாதிரி இருக்காது. என்னுடைய பழைய வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வெறும் போலாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, இதோட சஸ்பென்ஷன் இதை பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா சஸ்பென்ஷன் ஆக்சுவலி என்னென்னா ஆயில் சீல் இதுவரை ஒரு 3 வாட்டி மாற்றிட்டேன். நானே மாற்றி வெறுத்து போயிட்டேன். இருக்குது. ஆமாம், அவங்க கேட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆயில் சீலில் அந்த ஃபோக்கில் வந்து மண் பட்டிருக்கு, கல் பட்டிருக்கு அப்படின்றாங்க. என் வண்டி இதுவரை நான் ஒரு வாட்டி கூட கீழே விழுந்தது கிடையாது. ஏன்னா அப்படி இறக்கி நிறுத்தும் போது ஒரே ஒரு வாட்டி கீழே விழுந்திருக்கே தவிர்த்து வேறு எப்பவுமே அடிபட்டதில்லை. இந்த மண்ணு கல்லுக்கே வந்து ஃபோர்க்கு போயிடுது அப்படின்னா எனக்கு என்னென்னு அது எனக்கு சரியாக தெரியல. ஓகே, இப்போது ஏன்னா ஒரு 1.5 வருஷத்தில் 25,000 கிலோமீட்டர்ன்றது ரொம்ப அதிகம் தான். பேக் பெயின் அந்த மாதிரி உனக்கு அந்த ரைடிங் கம்ஃபர்ட் அதை பற்றிலாம் சொல்ல. அதான் ரைடிங் கம்ஃபர்ட்டில் எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க தான் செஞ்சிச்சு. பட் அதுக்கப்புறம் எனக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. நான் டாலாக தான் இருக்கேன், பட் ஸ்டில் எனக்கு அதில் ஒரு பிரச்சனைலாம் இல்லை. ஓகே, இப்போ ஏன்னா நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்க்கும்போது இந்த பைக் நம்ம வாங்கலாமான்னு உங்ககிட்ட நிறைய சஜஷன் கேட்டிருப்பாங்க. இப்போ நீயும் கண்டிப்பாக பைக் வாங்கும்போது மற்ற கம்பெனிஸையும் ட்ரை பண்ணியிருப்ப.
அண்ட் இப்போ ஒரு 1.5 வருஷம் கழிச்சோம் இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க போகிற அப்படின்னா எந்த பைக்கை நீ சூஸ் பண்ணி இது திரும்பி ஒக்கினோவாக்கே போவியா இல்லை வேறு என்னாச்சும் ட்ரை பண்ணுவியா? இல்லை ஆக்சுவலி நான் இப்போ இந்த வண்டியை முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதோட டியூ முடிஞ்சிச்சு, நவம்பர் மந்த் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்பி நான் செக் பண்ண தான் செய்கிறேன். ஏத்தர், ஓலா இந்த மாதிரி வேறு எதனா வெஹிக்கிள் போகலாம் கொஞ்சம். ஏன்னா இதோட மோட்டர் பவர் கொஞ்சம் கம்மி. நம்ம இது சிங்கிள்ஸ் போகும்போது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், டபுள்ஸ் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். வண்டி கொஞ்சம் லேக் ஆகும் ஸ்பீடில். ஸோ அதனால சரி கொஞ்சம் பவர்ஃபுல்லான வெஹிக்கிள் போகலாம் அப்படின்னு பார்த்தா அதோடைய டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா என்னுடைய பேட்ரி வந்து ரிமூவபிளாக இல்லை, அதிலே அட்டாச் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ நான் மற்றபடி கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது எனக்கு ஏத்தர் பெட்டர்னு தோணுச்சு. பட் ஸ்டில் சரி வேணாம், பேட்டரி ரிமூவ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா நான் ஓகேனாவே திரும்பி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கேன். இந்த வண்டியே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் யோசிக்கிறேன். எனக்கு இதுவே கரெக்டாக தான் இருக்குது. புதுசு வாங்கினாலும் திரும்பி இதுவே எடுத்துக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கேன். இது இல்லைனா இன்னும் ஏத்தர் அந்த மாதிரி என்ன வேணால் பார்ப்பேன். ஓகே, மேக்ஸிமம் இதை தான் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மறுபடியும். இப்போது சர்வீஸ்க்கு வந்து ஒரு 1 வீக் அந்த மாதிரி டிலே ஆகுது சொல்லியிருந்தேன். ஸோ உனக்கு தெரிஞ்சவங்க இல்லைனா இந்த மாதிரி ஒக்கினாவா வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அவங்க என்னென்ன இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க? அவங்களும் இதே சர்வீஸ் இஷ்யூஸ் நிறையவே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் மந்த்லி வைஸ்லாம் வந்து வண்டி வந்து சர்வீஸ் சென்டர்லேயே இருந்திருக்கு, அவங்க சரியாக பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னுடைய சர்வீஸ் சென்டர் கொஞ்சம் நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க. நான் வெஹிக்கிள் எடுத்த இடமும் சரி, இப்போ நான் சர்வீஸ்க்கு விடுற இடமுமே சரி, 2 பேரும் நல்லா தான் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஓகே, எங்கள் பைக் வந்து புதுசு வாங்கும்போது எடுத்தீங்க அண்ட் எங்கே சர்வீஸ் விட்றீங்க அதை பற்றி? ஆக்சுவலி நான் எடுத்தது வந்து ஹெச்எஸ்எஸ் மோட்டார்ஸ் அப்படின்னு இதில் எடுத்தேன், மயிலாப்பூரில் எடுத்தேன். இப்போ அவர் வந்து ஆக்சுவலி பட்டினம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டார். ஓகே, இப்போ சர்வீஸ் விடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருணா எலக்ட்ரிக்னு சொல்லிட்டு கரையாஞ்சாவடி கிட்ட விடுறேன். ஓகே, ஸோ பைக்குக்கு வந்து இப்போது என்னென்ன விஷயம்லாம் வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க, ஸோ அதை பற்றி? இப்போ என் வண்டி மொத்தம் எல்லா வாரண்டியும் பானையுமா போயிடும் தான் நினைக்கிறேன். 30,000 கிலோமீட்டர்ஸு, மோட்டார் அண்ட் பேட்ரி 3 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. மற்றது எதுவுமே வாரண்டிலாம் கிடையாது. இந்த 2த்துக்கு தான் வாரண்டியோட இது. இப்போ பைக் வாங்கி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்ன பண்ணீங்க? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு இந்த பம்பர்ஸ் தான் போட்டாங்க. இந்த பம்பர், இந்த ஃப்ரண்ட் பம்பர், அப்புறம் ஃப்ரண்ட் மட்கார்ட். ஃப்ரண்ட் மட்கார்டா? ஆமாம், இந்த மட்கார்டும் வந்து வண்டியில் வராது. மட்கார்ட் தனியாக நம்ம பே பண்ணி தான் வாங்கணும் அதில். எந்த மட்கார்டு? இதுவா? ஆமாம். இதுவா? ஆமாம். என்னப்பா சொல்கிறீங்க? ஒக்கினோவிலே நிறைய மாடல்ஸ் வருது இல்லை? ஆமாம். ஸோ அடுத்த வாட்டி வாங்கினாலும் இதே தான், திரும்பி இதே மாடல் தான் வாங்குங்களா இல்லை வேறு மாடல்? ஆமாம், இதுவே எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஆக்சுவலி என்னென்னா நமக்கு கொஞ்சம் லுக் வைஸும் நல்லா இருக்கணும். ப்ரைஸ் ப்ளஸும் இதுவும் சேம் மாடல் தான். பட் அதோடைய கலரிங் வந்து எதுவும் இதாக இல்லை. எல்லாம் ரெட்டு ஒரே கலர் தான் கொடுக்குறாங்க ப்ரைஸ் ப்ளஸ்ஸு. அதில் பொறுத்தவரை ரேஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தி. பட்டு காஸ்ட்டுன்னு பார்த்தா இதை விட அது ஒரு இப்போது இது 1.25 லட்ச ரூபா வருது. அது இப்போது 1.5 லட்ச ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலேயே போயிடுச்சு அது. ஸோ அதனால் இதுவே பெஸ்ட்டு அப்படின்னு. 1.5 வருஷத்தில் 25,000 கிலோமீட்டர்னா நம்ம எப்படியும் ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டராக இருந்ததுன்னா ஒரு 75,000 80,000 கிட்ட பெட்ரோலே போட்டிருப்போம்ல. ஸோ பைக் இப்போது இவ்வளோ வருஷம் வாங்கி ஒரு 50,000 பெட்ரோல் போட்டிருக்க மாதிரி இருக்கும். 40 கொடுத்தா கூட டபுள் இல்லை, தாராளமாக ஒரு 60,000 70,000 வந்திருக்கும். அப்புறம் மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு இன்ஜின் ஆயிலு, இது பிரேக் பேடு இதுன்னு நம்ம செலவுலாம் கணக்கு பண்ணால் கூட, ஏன்னா கண்டிப்பாக இன்ஜினும் வந்து கொஞ்சம் நல்லா தான் தேய்மானம் ஆகிருக்கும். ஆமாம். ஸோ இப்போ வரையும் பேட்டரிலையும் எந்த இஷ்யூ இல்லைன்ற, நல்லா தான் ஓடிட்டுருக்குன்னு. இதுவரை எனக்கு பேட்டரியில் எந்த இஷ்யூவும் இல்லை. ஓகே, இப்போது இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கும்போது ரீவேல்யூலாம் எந்த அளவு இருக்குது? ஸோ நடுவில் என்ன சேல் பண்ணலான்ற தாட் வந்துச்சா இல்லைனா அந்த? அப்படிலாம் இதுவரை வரல. இதோட ரீவேல்யூ என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னோட கணக்குக்கு இது ஒரு இன்னும் ஒரு 20-30,000 கிலோமீட்டர் ஓடினாலே எனக்கு இது ப்ராஃபிட் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஓடினாலே எடுத்துடலாம். ஆமாம், ஓடினாலே எனக்கு இது ப்ராஃபிட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் கணக்கு போட்டாலே பர் கிலோமீட்டருக்கு நம்ம வந்து 2 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆமாம், பர் கிலோமீட்டருக்கு நமக்கு 2 ருபீஸ். 40ன்னு சொன்னாலே நம்ம இப்போ 100 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் ப்ரைஸ் போயிட்டு இல்லை, 50 மைலேஜ் வச்சாலே 2 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் பெட்ரோல் காஸ்ட்டு, இன்ஜின் ஆயில் காஸ்ட்டு, சர்வீஸ் காஸ்ட்டு, பைக் காஸ்ட்டுன்னு சேர்த்தா அது எங்கேயோ போயிடுது. அதனால் இதை நான் யூஸ் பண்ணிட்டு இதாச்சுன்னா கூட எனக்கு லாபம் தான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, சேலை பற்றிலாம் யோசிக்க வேணாம், ரீசேல் பற்றிலாம். ஸோ வண்டி வாங்கி ஓட்டினாலே நம்மளுக்கு லாபம் தான் சொல்கிறேன். சரி, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் அதான். உனக்கு கோல்டு இருந்தாலும் சரி, வீடியோக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு கண்டிப்பாக வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒக்கினவா ஸ்கூட்டரை பற்றி ஓரளவு நம்ம பார்த்துருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஓனர்ஷிப் வீடியோவில் ஒன்று மட்டும் தெரியுதுங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து வாங்கலாம். நம்ம
வாங்குகிற ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ பெட்ரோல் அமௌண்ட்டு, மெயின்டெனன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அட் தி எண்டு நம்மளுக்கு வந்து லாபமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஆள் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுற ஆள்லாம் இல்லை. ஸோ அவருக்கே பார்த்தீங்கன்னா ஓரளவு வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது. எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லாமல் வண்டி வந்து சூப்பராக தான் இருக்குது. பட் ஒக்கினோவாவில் வந்து ஃபோர்க் சீல் அடிக்கடி போயிடுது. ஸோ இது சின்ன சின்ன இஷ்யூ தான். பட் குவாலிட்டியான இந்த ஃபோர்க் சீல்லாம் கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பைக்கை பற்றி இதோட பூட் ஸ்பேஸு, அப்புறம் இதோட ப்ரைஸ் எல்லாமே நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ நான் ஒரே கண்டென்ட் திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம் தான். ஸோ ஒக்கினோவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் செக் பண்ணுங்கள். சாம் தேங்க்ஸ் அதான். தேங்க்யூ. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓலா S1 ஏத்தர்னு எல்லா எலக்ட்ரிக் பைக்ஸோட அதிகமான கிலோமீட்டர்ஸ் ஓடி ஒரு 20,000 30,000 40,000 ஓடின பைக்கோட ஓனர்ஷிப் வீடியோலாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நான் கேள்வி கேட்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சதாம் கிட்ட கேட்டு ரிப்ளை பண்ணுறேன். இதேமாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தென் பாய் ஃப்ரம் ARK.